ஹலோ வியூவர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து சேர்ந்து இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்தளவு ஆட் பண்ணால் போதும். கருவாட்டு குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணினாலே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து நீங்கள் செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வெந்தயம் போடுறேன் பாருங்கள். வெந்தயம் போட்டதும் டக்குன்னு வெங்காயத்தை போட்டுருங்க, இல்லைன்னா வெந்தயம் சீக்கிரம் வெங்காயம் 2 கொத்து கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. போட்டிருக்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு தாங்க இந்த கருவாட்டு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போடுற கத்திரிக்காய் 3 மினிட்ஸ் வதங்கினா சரியாக இருக்குங்க. அடுத்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணுறப்போ சீக்கிரம் வதங்கி வரும். அதுக்காக பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவு வதங்கினதும் நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் செய்யும்போதே ஜாஸ்தி தான் செய்கிறேன், ஏன்னா ஒரு நாள் இதை விட்டு சாப்பிட்டோன்னா அமிர்தமாக இருக்கும். அதனால் நீங்களும் செய்யும்போதே கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சு வச்சுக்கோங்க. இதோட முருங்கைக்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, அதனால் போடலை. இருக்க காய்களை வச்சு ரெடி பண்ணலாம். நம்ம போட்டிருக்க காய்கறி ஸ்லோ ஃப்ளேம்லேயே 5 மினிட்ஸ் குக் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்தளவுக்கு காய்கள்லாம் குக் ஆனதுக்கப்புறம் 50 கிராம் கருவாடு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா கருவாடு கரைஞ்சி போயிடும். இப்போ போட்டு மசாலா ஊற்றி ரெடி பண்ணோன்னா சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் காயெல்லாம் வெந்துருச்சு. 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மசாலா அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். மாதிரி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம், 4 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ, அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே நான் போடலை, ஏன்னா ஒரு நாள் கழித்து சாப்பிடும்போது தேங்காய் அதிகம் போட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். ஆனால் லைட்டாக நான் பேருக்குன்னு தான் போட்டிருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜாரை கழுவி இதில் ஊற்றிடலாங்க, வேஸ்ட் பண்ணாமல். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம கடைசியாக ஊற்றின மசாலா இந்நேரம் வெந்து வந்திருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், எப்படி தகன்னு கொதிக்குது பாருங்கள். இதில் கடைசியாக 4 ஸ்பூன் புளிக்கரைசனை தண்ணி ஊற்றிக்கோங்க. புளிக்கரைசனை தண்ணியை ஊற்றி ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா அப்படி இருக்கும். அடுத்து எங்கள் குட்டி செஃப் வந்துட்டாரு குழம்பு டேஸ்ட் பண்ணுறதுக்கு. எப்படி இருக்குன்னு பாருடா, காட்டு. கை காட்டுறேன்.
ஆஹா, இந்த கருவாட்டு குழம்புக்குனே கத்திரிக்காயை கடவுள் படைச்சிருப்பார் போல, அந்த மாதிரி இருக்கு. நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட் ரியலி ஃபேன்டாஸ்டிக். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.